ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். 22 செப்டம்பர் 2025 முதல் ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமுலுக்கு வரப்போகிறது என்று மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். இந்த வரி குறைப்பு மக்களுக்கு ஜாக்பாட் வரி குறைப்பாக இருக்குமா? எந்தெந்த பொருட்களின் விலை குறையும், எந்த பொருட்களின் விலை அதிகரிக்கும் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வரி குறையும் பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ஸ்டு மில்க், வெண்ணெய், நெய், பன்னீர், பாலாடை கட்டி இவற்றிற்கெல்லாம் பாத்தீங்கன்னா 12% ஏற்கனவே வரி விதிக்கப்பட்டிருந்தது. இந்த 12% வரி இப்போது 5% குறைக்கப்பட்டுள்ளது. பேரிச்சம்பழம் மாதிரியான உலர்ந்த பழங்கள், பாதாம், முந்திரி, பிஸ்தா போன்றவற்றிற்கும் 12%-இருந்து 5% ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளது. உரங்கள், விதைகள் உள்ளிட்ட விவசாயம் சார்ந்த பொருட்களின் விலையும் 12%-இருந்து 5% ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டுள்ளது. மால்ட், ஸ்டார்ச், பாஸ்தா, கார்ன்ஃபிளேக்ஸ், பிஸ்கெட், சாக்லேட்டுகள், கொக்கோ போன்றவற்றின் ஜிஎஸ்டியும் 18%-இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. மிக்சர் உள்ளிட்ட சாப்பிட தயாராக இருக்கும் பேக் செய்யப்பட்ட பொருட்களின் ஜிஎஸ்டி 18%-இருந்து 5% குறைக்கப்பட்டதால் இந்த பொருட்களின் விலையும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்க்கரை அல்லது சுவை சேர்க்கப்படாத தண்ணீர் மற்றும் மினரல் வாட்டர் இவற்றிற்கான ஜிஎஸ்டி வரி 18%-இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. ஹேர் ஆயில், ஷாம்பூ, பேஸ்ட் உள்ளிட்ட பொருட்களின் ஜிஎஸ்டி வரியும் 18%-இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளதால் இந்த பொருட்களுக்கான விலையும் கணிசமாக குறையும். அது மட்டும் இல்லாமல் 32 இன்ச்சுகளுக்கு மேலான டிவி, ஏசி, மானிட்டர், டிஷ்வாஷ் இயந்திரம் உள்ளிட்ட மின் சாதன பொருட்களின் விலை 28%-இருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. பெரிய ரக கார்கள் மற்றும் 350 சிசி திறனுக்கு கீழான இரு சக்கர வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரி விதிப்பு 28%-இருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த பொருட்களுக்கான விலையும் குறையும். காலணி மற்றும் ஆடை பொருட்கள் மீதான 11% வரி 5% ஜிஎஸ்டி வரியாக குறைக்கப்பட்டுள்ளது. சர்க்கரை பொருட்கள், தாவர எண்ணெய்கள், விலங்கு கொழுப்பு, இறைச்சி மற்றும் மீன் தயாரிப்பு பொருட்களுக்கு மீதான ஜிஎஸ்டி வரி 5% போடப்பட்டுள்ளது. உயிர்காக்கும் மருந்துகள், மருத்துவ சாதனங்கள், மருத்துவ பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி 5%. அது மட்டுமல்லாமல் கார்களின் உதிரி பாகங்களின் விலையும் 5% ஜிஎஸ்டி வரி வரம்பிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. விளையாட்டு பொருட்கள், பொம்மைகள், தோல், மரம், கைவினை பொருட்கள் சார்ந்த பொருட்களுக்கும் 5% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் ஆயுள் காப்பீடு மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸுகளுக்கு ஜிஎஸ்டி வரி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது வரி குறையும் பொருட்களை பார்த்தோம். இப்போ வரி அதிகரிக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பான் மசாலா, குட்கா, சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள், ஜர்தா, பீடி உள்ளிட்ட பொருட்களின் விலை 40%-க்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது. கார்பனேட்டட் குளிர்பானங்கள், சோடா, இனிப்பு சேர்க்கப்பட்ட பானம் உள்ளிட்ட பொருட்களின் விலையும் ஜிஎஸ்டி 40% உயர்த்தப்பட்டுள்ளது. ஆடம்பர பொருட்கள், சொகுசு கார்கள், விளையாட்டு போட்டிக்கான டிக்கெட்டுகள், பிரீமியம் மதுபான வகைகளுக்கு ஜிஎஸ்டி 40% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.